ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நான் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போன பிறகு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைட்டாக அடியில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா அகாரோவில் 5 லிட்டர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இந்த குக்கர் நமக்கு ஒரு 3 பேர் உள்ள ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. மசாலாவை இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம இதில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறிட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடிடுங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் ஆன பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். இதை இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.